ஆரம்பிங்க. ரிசல்ட் வந்துருச்சு, ஒரு வழியா எக்ஸாம் முடிச்சிட்டோம், ரிசல்ட் வந்துருச்சு, நல்ல மார்க் பாக்கி இருக்கும். ஆனாலும் ஒரு மாதிரி பயமாவே இருக்கே, ஃபியூச்சர்ல நம்ம என்ன பண்றது? 12th முடிச்சிட்டோம், என்ன குரூப் எடுக்கலாம்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகலாமா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் போனா இப்பதான் ஏஐ வந்துச்சு, ஒருவேளை நம்ம ஜாபை தூக்கிடுச்சுன்னா வேற என்ன ட்ரை பண்ணலாம்? அக்கௌண்ட்ஸ். இந்த ஃபோன் வேற சும்மா சும்மா நோயிட்டு சும்மா வேற இல்லை. நம்மளே ஃபியூச்சரை பத்தி இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கோம், அம்மா கிட்ட வந்து ஃபோன் என்ன போன ஃபோன் வந்துச்சு, தூக்கி உடச்சு போடுவேன். சரியா? உடைக்க மாட்டேன் என்னைய ஃபோன். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? எங்கே போகலாம்? ஃபியூச்சரை பத்தி யோசிச்சதுனால அதை கூட என் மண்டைக்கு யோசிக்க தெரியல. நீ வர வர ஒரே முட்டாள்தனமா மாறிடுது. போன் அடிக்கிறவங்க என்ன விட பெரிய முட்டாளா இருப்பாங்க போது. எவ்வளவு நேரம் கட் பண்ணிட்டு சும்மா சும்மா திரும்ப போன் பண்ணிக்கிட்டு வேலையே இல்லை போல வீட்டுல. நீ வேலையா இருந்தா பாருங்கம்மா. இவன் என்ன இவளுக்கு ஃபோன் பண்ணா ஃபோனே எடுக்க மாட்டேங்க, கட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கா. எங்க தான் போனா? வீட்டுக்கு போனா வீட்லயும் கிடையாது. அவங்க அம்மாட்ட கேட்டா அவங்க அம்மாவும் சரியில்லைட்டாங்க. என்னதான் சரி ஒரு வாட்டி கூட கால் பண்ணி பார்க்கலாம். பாஸ்போர்ட் வேற எடுக்கணும். வெளிநாட்டுக்கு போனா பாஸ்போர்ட் என்ன நீங்க ஆயிட்டு எடுத்து ரொம்ப நாள் ஆகுது. யாரும் உட்காந்து புலம்புற மாதிரி இருக்கே. ஏய், நீ இங்கே உட்காந்துருக்கியா? என்னடி ஆச்சு உனக்கு? பேய் அடிச்ச மாதிரி உட்காந்துருக்க. உட்காரு. என்னாச்சு உனக்கு? சரி, இது உன் ஃபோன் தானே? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு, உனக்கெல்லாம் எத்தனை வாட்டி இங்கே ஃபோன் பண்ணியிருக்கேன் பாரு. உங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் அம்மாட்ட ஒன்றை பற்றி கேட்டா என் பிள்ளை எங்கே போனானே தெரியல, ஒரு மாதிரி புலம்பிட்டே இருக்கான்னு சொல்கிறாங்க. என்னடி ஆச்சு உனக்கு? தலை தானே? என்னாச்சு உனக்கு? ஆமா, நீயும் என் கூட தானே 12th முடிச்ச. வந்துச்சு உனக்கு ஃபியூச்சர் 569 எடுத்துருக்கேன். சரி சொல்லி காமிக்காது. ஃபியூச்சர்ல நீ என்ன பண்ண போறேன்னு யோசிச்சிட்டியா? நான் யோசிச்சுட்டேன், நான் டிசிஷன் எடுத்துட்டேன். நான் எடுத்த டிசிஷன் வந்து எனக்கு வந்து கிடைச்சிச்சு. நர்சிங் படிக்கணும்னு நினைச்சேன், எனக்கு வந்து சீட்டே கிடைச்சிருச்சு. ஏன் நீ எதுவுமே பண்ணலையா? அப்ளை கூட பண்ண ஆரம்பிக்கல. அப்ளை பண்ணலையா? ஏன் இன்னைக்கு டேட் 20, இன்னும் 10 நாள் தான் இருக்கு. ஜூன் 1ல இருந்து காலேஜ் எல்லாமே ஓபன் ஆக ஆரம்பிக்கு. நீ என்ன இவ்வளவு அசால்ட்டா உட்கார்ந்துருக்க? நான் என்ன பண்றது? எனக்கு ஒரே பயமா இருக்கு எதிர்காலத்துக்கு. நான் எப்படி எடுத்தா அப்படி ஆயிரும், அப்படி எடுத்தா அப்படி ஆயிரும், ஒரே கன்ஃபியூஷன். பயமா? எதிர்காலத்தை நினைச்சி 12th நல்லா படிச்சிருக்க, நல்ல மார்க் வாங்கியிருக்க, நல்ல கேரியர் வச்சிருக்க, அப்புறம் என்ன உனக்கு பயம்? தெரியலையே, ஏதோ ஒண்ணுக்குள்ள பயமாவே ஏதோ தப்பான டிசிஷன் எடுத்துருவேனோ, இந்த கேரியர் எடுத்தா அந்த கேரியர் வந்து இதாயிருமோ அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்லயே இருக்கு. எங்க வீட்டுல என்ன சொன்னாங்க? வீட்லயா எல்லாம் ஓவர் பண்றாங்க. நான் எனக்கு தெரியலன்னா அவங்க கிட்ட போய் கேட்கிறேன். அவங்க ஓவர் பண்ணா நான் எதுக்கு போறது? ஏன் விருப்பத்துக்கு? ஐயோ, இந்த இடத்துலதான் நீ தப்பு பண்ற. உனக்கு வந்து நீ வந்து 12th முடிக்கும் போச்சு உனக்கு வந்து ஒரு கோல் செட் பண்ணணும். நான் இது எடுத்தா என் ஃபியூச்சருக்கு வந்து இது நல்லா இருக்கும், நான் எடுத்திருக்கிற மார்க்குக்கு வந்து இது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் அதுக்கான எஃபர்ட் போடணும். நீ எதுவுமே கோல் செட் பண்ணாம நீ பயந்துக்கிட்டே இருந்த அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி, நான் கோல் செட் பண்றதெல்லாம் இருக்கட்டும், நிஜமாவே உனக்கு பயம் இல்லையா? எதனால உனக்கு சுத்தமா? நிஜமாவே எனக்கு பயமே கிடையாது. ஏன்னா நான் டெய்லி காலையில எழுந்திரிச்சு ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்றேன், அப்புறம் பைபிள் படிக்கிறேன். நான் அந்த மாதிரியே வந்து போயிட்டு இருக்கனால எனக்கு எதை குறிச்சுமே பயம் கிடையாது. நான் பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும்னு நினைச்சேன். ஏசப்பா அதே மாதிரி நான் விரும்பினதான காலேஜ்ல வந்து எனக்கு வந்து சீட் கொடுத்தாங்க. நான் அப்ளை பண்ணிட்டேன், அங்கேருந்து கூப்பிட்டாங்க. ஜூன் 1ஆம் தேதி ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து எனக்கு எல்லாமே வந்து பயம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா ஏசப்பா எனக்கான காரியங்கள் வந்து செஞ்சுருக்காங்கல்ல. இப்போ நீ ஒன்று பண்ணு, நீ கொஞ்சம் ப்ரேயர் பண்ணி பாரு. நீ வந்து என்கிட்ட வந்து இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு வந்து இவ்வளோ பயம் இருக்கு, இப்படி இருக்கு அப்படி இருக்கு, எங்கள் வீட்டில் வந்து இப்படி சொல்கிறாங்க, நீ இவ்வளோ பயப்பட்டு இருக்கல, இதை வந்து ஏசப்பாட்ட போய் சொல்கிறேன். ஏசப்பா
என் சூழ்நிலைகள் வந்து இப்படி இருக்கு, அதனால எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க, நான் இந்த கேரியர் படிக்கணும்னு விரும்புறேன், அதனால எனக்கு வந்து ஒரு வழிவாசல் தரேங்கன்னு சொல்லிட்டு நீ விசுவாசத்தோடு ப்ரேயர் பண்ண, கண்டிப்பா ஏசப்பா அவங்க ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. வேணா நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணலாமா? வந்து நம்ம வந்து இப்போ ப்ரேயர் பண்ணலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிறதான நல்ல தகப்பனை, இந்த நல்ல நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நேரத்திலும் என்னுடைய தோழி உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆவியான தேவன் நம்முடைய மகளை நீர் ஆளுகை செய்கிறாங்க. எதிர்காலத்தை குறித்திருக்கிறதான எல்லா பயங்களையும் கர்த்தரை மாற்றி மகளை கர்த்தரை பலப்படுத்துகிறாங்க. இப்படி உன்னதத்தின் பலத்தினால் ஆளுகை செய்கிறாங்க. நல்ல தெளிந்த புத்தியை கற்றுக் கொடுக்கிறாங்க. என்ன படிக்க வேண்டும் என்று அவள் விரும்புகிறாளோ அதை படிப்பதற்கு பரிசுத்த ஆவியான தேவனே உதவி செய்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உனக்கு இப்போ எப்படி இருக்கு? கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன். சரி, ஓகே, எனக்காக நீ ப்ரேயர் பண்ணியிருக்க, நானும் எனக்காக நான் ப்ரேயர் பண்ணி பார்க்குறேன். அப்பதான் எனக்கு ஏசப்பா என்ன பண்ணுவாருன்னு தெரியும். சரி, இனிமே நான் வந்து ஃபியூச்சரை பத்தி எதுவுமே பயப்படாம யோசிக்காம ஏசப்பா கையில எல்லாத்தையும் கொடுத்து அடுத்த அடி எடுத்து வைக்க முயற்சி. கர்த்தர் வந்து எப்பவுமே கூட இருப்பாரு, எதை குறிச்சும் பயப்படாது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான். அவங்க வந்து 12th முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு திகச்சுப்போ இருக்காங்க. ஸோ இதே போல நம்ம லைஃப்லேயே வந்து நம்ம நினைப்போம். இப்போ நிறைய பேர் வந்து 10th முடிச்சிருக்கீங்க, 12th முடிச்சிருக்கீங்க. ஸோ நமக்கு வந்து கேள்விகள் எழும்பும். நான் வந்து 10th முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்? அப்போ வீட்டில் வந்து ஒன்று சொல்லுவாங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஒன்று சொல்லுவாங்க. ஸோ எதையுமே வந்து நம்ம